என்ன மந்திரம்ன்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று என்ன மந்திரம். சிலருக்கு அங்கே சில உருவங்கள் சில ஷேப்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் புருவ மத்தியில். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயமும் தேவையா தேவையில்லையா. இந்த மந்திரங்கள் சொல்ல 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 தேவையான விஷயங்கள் நம்ம வச்சுருப்போம், தேவையில்லாத விஷயங்கள் இமீடியட்டாக தூக்கி. மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன தெரியுங்களா. மந்திரம்ங்கிறது வாழ்க வளமுடன். இதற்கு முந்தைய பதிவில் கண்ணாடியை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த கண்ணாடியில் ஒரு மந்திரம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அந்த மந்திரம் தான் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி வர 15ஆம் தேதி, ஏப்ரல் 15ஆம் தேதி சரயோகம், சரக்கலைந்த பயிற்சி, புதிய பயிற்சி வகுப்பு நடக்க ஆரம்பிக்குது. அதற்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி, வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு முந்தைய பதிவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பதிவுக்கான லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க. இதனால இன்னும் புரியும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு முதல் பதிவில் கண்ணாடியை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தோம். கண்ணாடியோட எஃபெக்ட் எப்படின்னு. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிரர் இருக்குது பாருங்கள், ஒரு நல்ல குவாலிட்டியானதாக இருக்கணும். சில கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக தான் இருக்கும், கண்ணாடி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். நம்ம போய் நின்னோம்னா அப்படி முகம் இந்த பக்கம் லைட்டாக வளைஞ்சிருக்கும், இந்த பக்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸ் மாறி இருக்கும் பாருங்கள். ஏன்னா அங்கே ரசம் சரியாக தடவி இருக்க மாட்டாங்க. கண்ணாடி பின்னாடி ஒரு ரசம் தடவுறாங்க பாருங்கள், சரியாக தடவி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கண்ணாடியாக வாங்குங்க. கண்ணாடி சீப்பாகவும் கிடைக்கிது, காஸ்ட்லியாகவும் கிடைக்கிது. அதுக்காக நீங்கள் உங்களுக்கு காஸ்ட்லியான வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கண்ணாடி நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க, சரிங்களா. கொஞ்சம் குவாலிட்டியான கண்ணாடி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் 3 டைம் லைஃப்பில் எத்தனை தடவை கண்ணாடி வாங்க போகிறோம். நான் டெய்லியாக போய் கண்ணாடி வாங்க போகிறோம், மிரர் எப்போ தானே வாங்க போகிறோம். நல்ல கண்ணாடியாக வாங்க. உங்களுடைய உருவத்தை நீங்கள் நல்லபடியாக பார்க்க உங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா. இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன தெரியுங்களா. மந்திரம்ங்கிறது மனதை திறம்படுத்தக்கூடியது. நம்ம மனசை திறம்படுத்தக்கூடிய, திறம் அப்படின்னா ஒரு செழிப்பாக இருக்கக்கூடியது. நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே வந்தாலும் ஒன்று நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிடணும், அந்த விஷயத்தை மாற்றிக்கணும். இல்லைனா தேவையில்லைனா அது வெளியில் எடுத்து போட்டுடணும். இப்போ மனசு எப்படி தெரியுமாங்க இருக்கு. வாழ்க்கைக்கு எது தேவையில்லைன்னு தெரியல, தேவை எது தேவையில்லைன்னு தெரியல. அது வாழ்க்கைக்கு ஈர்க்கக்கூடியதாக தேவையா தேவையில்லை. நமக்கு பல நேரங்களில் தேவையா தேவையில்லையான்னு தெரியாமல் பத்திரமா மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் பாருங்கள். அதுதான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு பொருள் வாங்கி வைக்கிறீங்க, தேவையானதாக வச்சுக்க போகிறீங்க, தேவையான தூக்கி போட்டு போகிறீங்க. நிறைய வீட்டில் என்ன தெரியுங்களா, லாஃப்ட்னு பரணை மேலேருந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை நம்மளை டேமேஜ் பண்ணிட்டுருக்கோம். அது நமக்கு தெரியாமல் நடந்துகிட்ருக்கும். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயமும் தேவையா தேவையில்லையா. இந்த மந்திரங்கள் சொல்ல 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 தேவையான விஷயங்கள் நம்ம வச்சுருப்போம், தேவையில்லாத விஷயங்கள் இமீடியட்டாக தூக்கி போட்டுடலாம். அதான் தேவையில்லையே, அதனால் தூக்கி போட்டுடலாம். அதனால் இந்த மந்திரங்களுக்கு ரொம்ப பவர் உண்டு. அதே மாதிரி இந்த மந்திரத்தை எந்த உணர்வு நிலையிலேருந்து சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது பயங்கரமாக எஃபெக்டாக கிடைக்கும். அது இந்த மந்திரம், இப்போ சொல்லக்கூடிய மந்திரம் இருக்குது பாருங்கள். இந்த மந்திரம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்கிறீங்களோ, அதாவது எந்த எண்ணத்தோட, எந்த நிலையிலேருந்து, எந்த மனநிலையிலேருந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன மந்திரம்ன்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று என்ன மந்திரம் சொல்லணும். இப்போ நார்மலாக நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே, சரிங்களா, குளிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களோட புருவம் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி சகலரும் வசி. திரும்ப சொல்கிறாங்க, எழுதிக்கோங்க. வசி வசி சகலமும் வசி சகலரும் வசி சகலமும் வசி. வசி வசி அப்படின்னா வசியம் செய்யக்கூடிய, அட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவை, சகலமும் தேவை, எல்லாமே சகலரும் தேவை. ஸோ எல்லாமே நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மந்திரம். இந்த மந்திரம் நீங்கள் சொல்ல 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 எத்தனை தடவை சொல்லணும்னு கேட்குறீங்களா, குறைஞ்சது 27 தடவை சொல்லுங்கள். ஆனால் சொல்லும் போது கவுண்ட் பண்ணக்கூடாது. அது எப்படிங்க 27 தடவை சொல்லணும் ஆனால் கவுண்ட் பண்ணக்கூடாதுன்றீங்களா. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் புருவ மத்தியை பாருங்கள். புருவ மத்தியை பார்த்துக்கிட்டே, அதுவும் முடிஞ்சாலும் 2 கண்ணு ஷார்ப்பாக அந்த புருவ மத்தியை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுங்கள், மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். வசி வசி சகலமும் வசி சகலரும் வசி சர்வமும் வசி. இந்த மந்திரம் திரும்ப 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 உங்கள் உள்ளுக்குள்ளேயே சொல்லுங்கள். அந்த சொல்ல 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 உங்கள் புருவ மத்தியில் ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இங்கே நடக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சிலருக்கு அங்கே சில உருவங்கள் சில ஷேப்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் புருவ மத்தியில், சரிங்களா. அதை பார்த்துக்கிட்டே அமைதியாக நிதானமாக நின்று சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக கொஞ்ச நேரம் அப்படியே புருவ மத்தியை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கண்களை மூடி அந்த சக்தி உடல் முழுவதும் பரவுவதை உணர்ந்து பாருங்கள். உடல் முழுவதும் நல்லா பரவுதா, சரி. அதுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு அடுத்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மந்திரம் தொடர்ந்து சொல்லுங்கள். எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னா
தொடர்ந்து 48 நாள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமும் சொல்கிறது ரொம்ப நல்லது. அந்த மந்திரம் சொல்ல பல நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பல நல்ல நிகழ்ச்சிகள் அதாவது நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இது செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராங்க. நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக மாற ஆரம்பிக்கும். உங்கள் ஃபேஸ்லேயே ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ஆறா எனர்ஜி படி நல்ல மாற்றத்தோடு இருக்கும். இது செய்யுங்க, வாழ்க்கையில் சூப்பராக முன்னேற. வாழ்க வளமுடன்.